श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல அனுமானத்தை பிரத்யக்ஷாதி பிரமாணங்களினால பாதிக்கப்பட முடியாது, அதனால அனுமானம்ன்றது தனியான ஒரு பிரமாணமா அங்கீகரிச்சுதான் ஆகணும் பிரத்யக்ஷம் மாதிரி அப்படின்னு சாதிச்சார். இப்ப என்ன எடுத்தோ லோகாயதிகாலாம் இப்ப கேள்வி கேட்கிறார். இவெல்லாம் லோகாயதிகால் பிரத்யக்ஷம் மட்டும்தான் பிரமாணம் அப்படின்னு அவ சொல்ற. அவளுக்கு நேர பார்க்கறது மாத்திரம்தான் பிரமாணம், நேர பார்க்காது எதுவுமே பிரமாணம் கிடையாது அப்படின்னுட்டு லோகாயதிகாலுடைய அபிப்பிராயமா இருக்கு. அவ என்ன பண்றான்னாக்கா ஐகிகத்தை விட்டுட்டு பாரலௌகிகம் எதுக்கு, ஐகிகம் இதோ நேர பார்க்கிறோம், அதை விட்டுட்டு எதை எதையோ பார்க்கறது, அனுமானம் பண்றது, ஊகிக்கிறது, அதெல்லாம் எதுக்கு, தேவையே இல்லை. தேவையில்லாத விஷயத்தை ஏன் பிரவர்த்திக்கிறீங்க? வெறும் பிரத்யட்சமா பார்க்கறதுக்கு பிரமாணமாக ஏன் அது மாதிரி சொல்ற? அனுமானம் இருக்கே அப்படின்னு கேட்டாக்க அது தப்பு. பரோட்சமா எதுவுமே கிடையாது. அவளுடைய இது என்ன அப்படின்னாக்க சாதிக்கும் பொழுது ஈஸ்வரனா ஒத்துக்க வேண்டாம். தர்மம், அதர்மம், பரலோகம், பரமபதம் அவெல்லாம் எதுக்கு? ஏதோ கதம் பிதேது கடம் வாங்கியாவது நெய் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். என்னத்துக்கு இந்த மாதிரி வீணான பார்க்காத விஷயத்த, அறியாத விஷயத்த சாஸ்திரம் சொல்லி அதாவது நாஸ்திகவாதம் இல்லாதுன்னு நினைக்க வேண்டாம். நாஸ்திகவாதம் காலாகாலமா இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண போறேன், அதனால நான் வரமாட்டே பிரமாணம் சொல்றேன். அப்ப ஜாபாலின்னுட்டு இப்ரா வம்சத்துக்கு அவ ரிஷிகள் இருக்காளே, அதை ரிஷிகள் ஜாபாலி சொல்றாங்க. அந்த மகரிஷி கேட்கிற, இது என்னது, எதுக்கு இதெல்லாம் கேட்கிற? அது சொர்க்கமாவது அப்பாவாவது என்னைக்கு பார்த்தோமோ அன்னைக்கே வந்து போச்சு. இப்ப யாரு இருக்கா? அதனால இதெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி அப்படின்னு நான் சொல்றாரு ஜாபாலி மனுஷன். உடனே ஜாபாலி சொன்னா பெருமாள் வீர இப்படி சொல்லலாமா? அதுக்கப்புறம் அவையே சொல்றேன், உன்னை எப்படியாவது அயோத்திக்கு அரிஷம் பண்ணணும், அதுக்கோசரம் நான் அப்படி சொன்னனே தவிர்த்து நான் இல்லைன்னா உன்னை இது பண்ணதேன் அப்படின்னு அவர் பிற்பாடு சொல்றாரு. அதனால இந்த நாஸ்திக மதம்ன்றது இன்னைக்குதான் வந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம். எல்லா காலத்திலையும் எல்லா மதங்களும் இருந்துதான் இருக்கு. காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனை, பிரவൃத்தி அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆகவே அது இருந்துட்டுதான் இருக்கு. இவா இந்த லோகாயதிகா ஈஸ்வரனையும் ஒத்துக்க மாட்டேன்றா, தர்மமும் வேண்டாம், அதர்மமும் வேண்டாம், நீ அனுமானம் சொன்னையானாக்க அல்லது சப்த பிரமாணம் சொன்னையானாக்க அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் சுத்தி சுட்டுனாக்க வெறும் லௌகிக பதார்த்தத்திலேயே உழந்து இருக்க வாய்ப்பா. அதை விட்டுட்டு அந்த பாரலௌகிக விஷயத்துல பிரவர்த்திச்சுட்டான்னாக்கா இவ வியாபாரம் செல்லுபடி ஆகிறாரு. அதனால அவன் என்ன பண்ற, பயந்து இவ சொல்ற இதெல்லாம் வேண்டியதே இல்லை, வேண்டியதே இல்லை. அதனால பிரத்யக்ஷம் ஒன்றிதான் பிரமாணம். ஏன் அனுமான லோகத்துல இருக்கே அப்படின்னு கேட்டா அதுவே தவறு. அதற்கு அவ சில யுக்திகள் சொல்ற. அந்த யுக்திகள் எல்லாம் பத்தி சுவாமி சாதிக்க போற. என்ன சாதிக்கிற? நீ அனுமானத்தினால எது சாதிக்கப்படுறதுன்னு சொல்ற. நீ இப்போ நெருப்பு சாதிக்கிறேன், நீ என்ன சொல்ற? நெருப்பு நெருப்புன்னு நின்று இருக்க, போக இருக்கிறதுனால நெருப்பு, போக இருக்கிறதுனால நெருப்பு இருக்குது அப்படின்னு நீ சாதிக்கிறேன்ற. இப்போ இந்த நெருப்புன்னு சாதிக்கிறையே, அதை எப்படி சாதிக்கிறேன்னு சொல்லு. பொதுவாக நெருப்பு சாதிக்கிறேன்னு சொல்றியா, அல்லது மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறியா? பர்வத சுத்தமான நெருப்பா, அல்லது பொதுவாக நம்ம பார்க்கிற முடியும் நெருப்பு, மகாநசத்துல பாக்குறோம், மடப்பிள்ளையில அது மாதிரி படியில எல்லாம் பாக்குறோம், எங்கெங்கயோ பாக்குறோம், அந்த மாதிரி நெருப்புன்னு சொல்றியா? அல்லது
இதுல மலையில இருக்கக்கூடிய நெருப்பை சாதிக்கிறேன்னு சொல்றீங்க. பொதுவாக நெருப்பை நான் சாதிக்கிறேன்னு சொன்னாக்கா அது சித்த சாதனம் தோஷம். சித்த சாதனம் தோஷம் அது. ஏன்னா சித்த சாதனம் தோஷம்னா ஏற்கனவே தெரிஞ்சுட்டு தானே, எல்லாம் பார்த்துட்டே இருக்குமே. பிரத்யட்சமா பார்த்த நெருப்பு போய் மடப்புல நெருப்பு பார்த்துட்டு இருக்கும், அதே அங்க இருக்குன்னு சாதிக்க வேண்டாமே. அதுதான் என்ன, கண்ணாலே பார்த்தாச்சு. கண்ணாலே பார்த்த விஷயத்தை எதுக்கு நீ பொதுவாக நெருப்பு சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்? அது சொல்லவே வேண்டாம் அப்படின்னுட்டு அவ ஆட்சேபிக்கிறார். நிச்சயமா ஏன்னா நிர்ணயமான ஒரு விஷயத்தை, நிர்ணயிதமான விஷயத்தை போய் திரும்ப ஒரு அனுமானத்தால் நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது கர்த்தம் தானே. அப்படின்னுட்டு சித்த சாதனம் தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவ என்ன திருப்பி கேள்வி கேட்கிறோம், நாம சித்த சாதனம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா தலிகை பண்ற உள்ள மடப்புள்ளையில வன்னி இருக்குன்றது வாஸ்தவம், சிந்திச்சது. ஆனா மலையில நெருப்பு இருக்கிறது உனக்கு சிந்திச்சுதா? நீ நேரம் பார்க்கலையே. மலையில நெருப்பு இருக்கிறத நாம பார்க்கல, மடப்பிள்ளையில நெருப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம பார்த்திருக்கோம். அதனால மலையில நெருப்பு இருக்கிறது நமக்கு தெரியாது, வெறும் சோமத்தை ஒண்டிதான் பார்த்திருக்கோம். அதனால பர்வதவன்னி அப்படிங்கிறதுதான் சாதிக்கலையாச்சு. அதனால பர்வதத்துல அசித்தமான வன்னிய இப்போ அனுமானத்தினால சாதிக்கிறோம். அப்படி சாதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது கேள்வி வராது. ஒரு இது கேள்வியே வராது. ஏன்னாக்கா நாங்க மகானச நெருப்பை சாதிக்கிறோம்னு சொன்னாதானே நீ கேள்வி கேட்க முடியும். நான் மகானச நெருப்பை சாதிக்கிறதா சொல்லவே இல்லை. ஏன்னா மகானசத்தை நான் என்ன பண்றேன், உதாரணமா தான் காமிக்கிறேன். பர்வதோ வன்னிமான் தூமார் எதா மகானசா அப்படின்னு, எதா மகானசர் எப்படியோ அப்படின்னு மடப்பள்ளியில பார்த்தத உதாரணமா காமிச்சு மலையில புகையை பார்த்துட்டு நெருப்பு இருக்குன்னு சாதிக்கிறேன், மலையில நெருப்பு இருக்குன்னு சாதிக்கிறேன். அதனால மலையில சாதிக்கப்படாத நெருப்பு, இதுவரையும் தெரியாத நெருப்பானது அனுமானத்தினால சாதிக்கப்படுறதுன்னு சொல்றோம். அதனால அனுமானம் இருக்குதே இங்க, அந்த அனுமானத்துல இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நாம கேள்வி கேட்கிறோம். அதுக்கு சார்வாக பதில் சொல்றான், அது கூட தவறுதான். இப்ப நீ என்ன வந்து சொன்ன, வியாப்திய வச்சுட்டுதானே, வியாப்திய வச்சுட்டுதான் அந்த மலையில இருக்கக்கூடிய நெருப்பை சாதிக்கணும்னு சொன்னேன். மலையில நெருப்பு சாதிக்கணும்னா வியாப்தி வேணும்னு தானே சொன்னேன். அப்ப வியாப்தின்னா என்ன சொல்றீங்க, எத்திர தூமகா தத்திர வன்னிகி அப்படின்னு வச்சுருக்க. எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னா நீ சொல்லிருக்க. இப்ப அவன் என்ன கேட்கிறான், இது வந்து மடப்பள்ளியில் இருக்கிறத ஒண்டிதான் தெரிஞ்சுது. மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய நெருப்பை பத்தி தான் அங்க இது. மடப்பள்ளியில புகையையும் நெருப்பையும் ஒன்னா சேர்த்து பார்த்துட்டான். மடப்பள்ளியில புகையையும் நெருப்பையும் ஒன்னா சேர்த்து பார்த்ததுனால இது எத்திர தூமகா தத்திர வன்னின்னு வந்தது. ஆனால் எத்திர பர்வதீய வன்னி தத்திர பர்வதீய எத்திர பர்வதீய தூமகா தத்திர பர்வதீய வன்னின்னு உனக்கு வந்துதா வியாப்தின்னு கேட்கறான். எங்க மலையில தூமம் இருக்கோ அங்க மலையில நெருப்பு இருக்கும் அப்படின்னு வியாப்தி வந்துதான். மடப்பள்ளியில புகை இருந்ததுன்னு நெருப்பு அப்படின்னு தெரியாது, அதை நேரம் பார்க்கணும். அந்த மாதிரி மலையில வந்து புகை இருக்கு, அதனால மலையில நெருப்பு இருக்கு. மலையில புகை இருந்ததுன்னா மலையில நெருப்பு இருக்கும் அப்படின்னு நீ வியாப்தியை கிரகித்தியா? விசேஷமா நீ கிரகிக்கலையே. அது நீ கிரகிச்சிருந்தேன்னாக்கா அப்போ பர்வத தூமத்தினால பர்வத வன்னிய அனுமானம் பண்ணலாம். அந்த மாதிரி வியாப்தி இல்லையே. உனக்கு வியாப்தி எப்படி வருது, பொதுவா வந்திருக்கு, எத்திர தூமகா தத்திர அக்னி அப்படின்னு வந்துருக்கு. அதனால இப்ப வியாப்தியே வரலையே. மலையில இருக்கக்கூடிய நெருப்புக்கு மலையில இருக்கக்கூடிய புகையினால தூமத்தை சொல்லணும், வியாப்தியை சொல்லணும். அதுவே இங்க வரலையே. அந்த மாதிரி வியாப்தி இருந்ததுன்னாக்கா நாங்க ஒத்துக்கிறோம்.
அப்போ அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி அவன் கேள்வி கேட்பான். அதான் மலையிலேயே நேரம் பார்த்துட்டியே, மலையிலேயே வியாப்தியை பார்த்துட்டியே, தூமத்தையும் மலையில இருக்கக்கூடிய தூமம், மலையில இருக்கக்கூடிய வன்னி அப்படின்னு நீ தான் பார்த்துட்டியே, எதுக்கு அனுமானம் திருப்பி கேட்பான். அதனால இந்த மாதிரி வியாப்தியே வரல விசேஷமாக. நீ சாமானியமாக நீ வியாப்தியை நீ பார்த்திருக்க. எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி. அதனால இதை எப்படி ஒன்னால சாதிக்க முடியும்? இதை சாதிக்கவே முடியாது. ஆக அனுமானமே வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவன் சொல்றான், நீங்க வியாப்தி ஞானத்தினாலதான் அனுமானத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவன் என்ன கேட்கிறான், லோகாயத்திகன் சார்வாகன், வியாப்தி ஞானன்றதே ஒண்ணு சம்பவிக்காது, இது பர்யந்தம் சம்பவித்தால் அப்படின்ற வச்சுட்டு ஆக்ஷேபம் பண்ணினான். சாமான்யமா வியாப்தி தெரிஞ்சது அப்படின்னா சம்பவத் பட்சம் அது. இப்ப என்னன்னாக்கா வியாப்தியே சம்பவிக்காது. ஏன் அதை உபபாதனையும் உன்னால பண்ண முடியாது, நிரூபிக்க முடியாதுனால. ஏன் அப்படின்னாக்கா வியாப்தின்னு என்ன அர்த்தம், எங்க நெருப்பு இருக்கோ அங்க, எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்றதுதான் வியாப்தின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சம்பந்தம், நேத சம்பந்தம். நேத சம்பந்தம்னா புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருந்து ஆகும், அந்த மாதிரி சொல்றது தானே அது. அததான் நீ சொல்லியிருக்க. இப்போ அவன் என்ன கேட்கிறான், லோகத்துல எங்க 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 எல்லாம் புகை இருக்கோ அங்க அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, நீ நேரம் பாத்தியா? எல்லாத்தையும் பார்த்துட்டு கிரகிச்சாதானே வரும். எல்லாத்தையும் நீ பார்க்கலையே. நீ பார்த்தது என்ன, உங்காத்து மடப்பள்ளியில போயிருக்க, உங்காத்து மடப்பள்ளியில போய் எத்திர தூமகா தத்திர வன்னிகி, எத்திர தூமகா தத்திர வன்னிகி அப்படின்னு நீ பார்த்துட்டு இருக்க. எல்லா இடத்துலயும் நீ பார்த்துட்டேன்னாக்கா நீ சொல்றத நான் அங்கீகரிக்கலாம். எல்லா இடத்துலயும் நீ பார்க்கலையே அது. அதனால வியாப்தின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? லோகத்துல வியாபியங்கள், வியாபியங்கள்னாக்க ஏற்கனவே சொல்றோம், குறைஞ்ச இடத்துல இருக்கிறது நியூன தேச விருத்தி, அது ஹேத்துவாகும். தூமம், தூமா இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும், நெருப்பு இருக்கிற இடத்துல தூமம் இருக்காது. நெருப்பு அதனால வியாபகம், தூமம் புகை வியாபியம், அதுதான் ஹேத்துவா இருக்குன்னு சொல்றோம். அதனால அனைத்து வியாபியங்களான ஹேதுக்கள் அத்தனையும் அந்த வியாபகமான நெருப்போட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு நீ பார்க்கலையே. அதை பார்க்கறதே கிடையாது. நாம் எனக்கு சம்பவிக்காது. நான் என் ஊர்ல, என்னுடைய தெருவுல, என்னுடைய ஆத்துல, என்னுடைய மடப்பள்ளியில தான் நான் பார்க்க முடியும். அல்லது பக்கத்துல நான் பார்க்கலாம். அனைத்து இடத்துலையும் என்னால பார்க்க முடியுமா? அந்த மாதிரி தரிசனம் வராது. அத மாதிரி இல்லவே இல்லை. எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சிருந்தாதான் இத மாதிரி ஒரு ஞானம் வரும், வியாப்தி ஞானம். அந்த மாதிரி வியாப்தி ஞானமே வரலையே. அவ சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ மரம் இருக்கு, விறகு இருக்கு, விறகு ரொம்ப ஈரமா போயிடுது. ஈரமான விறகு மட்டும் விட்டுட்டான், நெருப்பு முட்டினாக்க அங்க என்ன ஆகுதுன்னாக்க நெருப்பே இருக்காது, புகை வண்டி வந்துட்டு இருக்கும். புகை வண்டி இருக்கிறதுனால அங்க நெருப்பு இல்லையே. நீ எத்தனை தூமகா பத்திர வண்டின்னு சொல்லிருக்கே இல்லையா? எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்க நெருப்பு இருக்கணும், ஆனா அங்க நெருப்பு இல்லையே. காரணம் ஏன் நெருப்பு இல்லை அங்க அப்படின்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவேன்? அது ஈரமானது, விறகு ஈரமானதுன்னு. ஆனால் அங்க வியாப்தி இல்லை. எத்தனை தூமகா பத்திர வண்டின்றதுக்கு வியாப்தி இல்லை. இதை அவன் என்ன சொல்ற, உபாதி அப்படின்றான் ஐயா. இப்ப நம்மளும் ஒத்துக்கிறோம். அடுத்த ஸ்லோகத்துக்கு அதுக்கடுத்த ஸ்லோகத்தை சாதிக்க போறேன் சுவாமி. உபாதி, உபாதின்னாக்க ஏதோ ஒண்ணு இந்த உடம்பிற்கு நமக்கு சர்வாத்மனா அதீனமானது. நான் சரீர லட்சணம் சொல்லச்சு எபெருமானார் சாதிக்கிற எதேக நியாமியம், எதேக தாரியம், எதேக சேஷம் அப்படின்னு சொல்ற. எந்த திரவியத்துக்கு எப்பொழுதும் நியாமியமாகவே இருக்கும், எப்பொழுதும் தரிக்கப்பட்டதாக இருக்கும், எப்பொழுதும் சேஷமாகவே இருக்குமோ அது சரீரம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அங்கேயே ஒரு கேள்வி கேட்கிற பாஷ்யக்காரன். ஆமா,
ஒருத்தனுக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு, இல்ல கால் நடக்க முடியல, கை தூக்க முடியல, வயசாயிடுச்சு, உடம்பு முடிய மாட்டேன்றது. அந்த சமயத்துல அவனுக்கு நியாமியமா இருக்குது அந்த உடம்பு, நியாமியமா இல்லையே அது. ஏன்னா அந்த சமயத்துல அவனால பார்க்க முடியல, கண்ணே தெரிய மாட்டேன்றது. கண்ணே தெரிய மாட்டேன்றதுன்னு சொன்னாக்க, அடைய மத்தியானம் சாப்பிட்டு வித்தியாபுரம் போயிருக்கேன் என்னோட பத்தி போயிட்டு சாயங்காலம் வச்சு கண் தெரிய மாட்டேன்றது. ஒழுங்கா தெரியல. ஏன் தெரியலன்னாக்க ஆகாரம் வந்து 2-3-4 மணி நேரம் இல்லையே எனக்கு, அதனால என்ன ஆகுதுன்னு கண் தெரிய மாட்டேன்றது. இப்போ அந்த சமயத்துல நியாமியம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு எம்பெருமானாலே சமாதானம் சாதிக்கிறார். அங்க வந்து வியாதிதான் இது, ஏதோ உடம்பு அசக்தி கொஞ்சம், அது உபாதி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த ஈரமான விறகு அதை வச்சா புகை வர மாட்டேன்றது, புகை வருது. புகை இருக்கிறது வந்து நெருப்பு இல்லை, நெருப்பு இல்லை, நெருப்பு இல்லை. அப்போ புகை தான் நெருப்பு இருக்குன்னு நீங்க யாருக்கும் சொல்லிருக்கியே, ஆனா அது அங்க இல்லையே அப்படின்லாம் கேள்வி வரும். அதெல்லாம் பத்தி இவா சொல்லிட்டு எல்லா இதையும் நம்ம பார்க்கலையே, எல்லா இடத்தையும் பார்க்கணும், எல்லா புகையையும் பார்த்து எல்லா நெருப்பையும் பார்த்து அப்படி சித்தாந்தம் கொண்டு வா, நிர்ணயம் பண்ணு. எங்க புகை இருக்குமோ அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லு. இப்ப அங்க அப்படி சொல்லவே முடியாதே, சொல்லவே முடியாததுனால அது வியாப்தியே உன்னால நிரூபிக்க முடியாது. அதனால பொதுவான வியாப்தியே வராது. இப்போ சாமான்யமாக வியாப்தி எத்திர தூமகா உத்தர சுத்திர வண்டி என்பதே வராது. அப்புறம்தான் எத்திர பர்வதீய தூமகா சத்ருமித்திர பர்வதீய வண்டிகி அப்படின்னு வரணும். சாமானிய வியாப்தியே வராம இருக்கு, விசேஷ வியாப்தி எப்படி வரும்? அதனால அதுவும் உங்க பட்சத்துல விரோதம். அதனால உங்களுக்கு உபாயமும் சொல்ல முடியாது, வியாப்திக்கிறவனும் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, வியாப்தின்னு நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், எல்லா இடத்துலயும் பாக்குறதுன்னு சொல்லல. பூயோதர்கம், பூயோதர்கம்னாக்க பலமுறை பார்க்கறது, பலமுறை எத்தனையோ வாட்டி நான் மடப்பள்ளிக்கு போயிட்டு இருக்கேன். திருமலைப்பள்ளியில நிறைய வாட்டி போய் ஒவ்வொரு வாட்டியும் நான் பாக்குறேன், புகருக்கு நெருப்பு இருக்கு, புகருக்கு நெருப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. அதை வச்சுட்டுதான் வியாப்தின்றது எனக்கு வருது. பலமுறை பார்க்கறதுனாலதான் பூயோதர்கன கம்மியாகின்றது சோக வாழ்க்கை. பலமுறை பார்க்கப்பட்டால்தான் வியாப்திங்கிறதே வரும். சம்பந்தம், தூமம் இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும் அப்படின்னு வரும். அது மாதிரி இருக்குது அது. அதனால நாங்க வியாப்தி கிரகணம் உண்டு, அதை வியவஸ்தை எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதுவும் உங்களால பண்ண முடியாது. அது என்ன அர்த்தம் சொல்லு? பூயோதர்கனம்னா என்ன அர்த்தம்? பலமுறை தரிசனங்கள் இருக்கு, அதோட சேர்க்கேன்னு சொல்றியா, அல்லது திரும்ப திரும்ப சொல்றியா, அல்லது பல இடங்கள்ல இருக்கக்கூடிய தரிசனம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க, பல தரிசனங்கள், பல தரிசனங்களுடைய சமாகாரம், ஓயசாம் தரிசனானாம் சமாகாரம் சொல்றியா, பல இடங்கள்ல பார்த்து அவைகளுடைய சமுதாயம் அப்படின்னு சொல்றியா, அல்லது திரும்ப திரும்ப பார்க்கறதுன்னு சொல்றியா? பல இடங்கள்ல பார்த்து ஒன்னா சேர்த்து சொல்றது முதல் பட்சம், திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறது அது இரண்டாவது பட்சம். அல்லது பல அதிகரணங்கள், பல இடங்கள்ல தரிசனம் பண்றதுன்னு சொல்றதா அப்படின்னு கேட்டுட்டு அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா, நீங்க பல இடங்கள்ல பார்த்தா கூட, இப்ப சொன்ன பாருங்க, விறகு சில இடத்துல ஈரமா இருந்ததுனாக்கா அங்க புகை இருக்கும், நெருப்பு இருக்காது. அதே மாதிரி சில இதுல வந்து இந்த இது பண்ணுவார், இந்த இதெல்லாம் போடுறாளே வண்டிக்கெல்லாம் மெழுகு மாதிரி ஒண்ணு போடுவா, லேக்ஷியம் மாதிரி இருக்கும். அது மஞ்சள் கலர்ல இருக்கும், ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல, பிரவுன் மஞ்சள் ரெண்டும் கலந்த மாதிரி. அதை போட்டான்னாக்கா சுலபமா வண்டி போகும். அது என்ன பேரும் மறந்து போயிடுச்சு. அத லேசியம், அது லோக லேசியம்ன்ற. இது பார்த்திவ பதார்த்தங்கள்லாம் எது இருக்குதோ அதெல்லாம் லோக லேக்கியம், லேக்கியம்ன்றாரு தமிழ்ல. அது வந்து எங்கெங்க பார்த்திவம் இருக்குதோ
அங்கெல்லாம் லோகலைக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனா சில இடத்துல இருந்தா கூட அந்த வஜ்ரமணின்னு ஒண்ணு வந்து பெயரா இருக்கு, அதுல லோகலைக்கியத்துவம் கிடையாது, வைரவத்துல கிடையாது அப்படின்னு அந்த சுவாமி சாதிக்கிறார். இப்போ நீ வியாப்தி சொன்னா கூட பல முறை பார்த்திருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல உபாதி வந்துடும், வராம போயிடும். எது அந்த வியாப்தின்றது சித்திக்கல, வியாப்தின்றது சித்திக்கல. அதனால நீ வந்து முதல் பட்சம் பலமுறை பல பார்த்தல் அவைகளுடைய சமுதாயம் அப்படின்னு சொன்னேனாக்க, இப்ப இது பார்த்திருக்கோம், இந்த மாதிரி பார்த்த இடத்துல கூட தோஷம் இருக்குது. அது மாதிரி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தா கூட, திரும்ப திரும்ப பார்த்திருந்தாலும் எதை பார்க்கணுமோ அதுதான் சித்திக்கும். இல்லாத இடத்துல எப்படி சித்திக்கும்? உங்களுக்கு இருக்கிற இடத்துல முடியாத சித்திக்கும், இல்லாத இடத்துல சித்திக்கவே சித்திக்காது. அதே மாதிரி பல இடங்கள்ல பார்க்கறது, பல இடங்கள்னா மடப்பள்ளிலையும் பார்க்கிறேன், கொல்லம்பட்டலையும் பார்க்கிறேன், இன்னொரு இடத்துலயும் பார்க்கிறேன், சொந்தபான வைக்கிறேன் அங்கேயும் பார்க்கிறேன். இந்த மாதிரி எத்தனை இடத்துல பார்த்தா கூட அதனால என்ன தெரியும்? பல அதிகரணங்கள் இருக்கு அப்படின்னு தான் தெரியும். பல இருப்பிடங்கள், நெருப்பு, புகை, இதனுடைய இருப்பிடங்கள் பல அப்படின்னு தான் தெரியும். ஆனா வியாபியமும் வியாபகமும் அநேகம் எப்படி தெரியும் உங்களுக்கு? எத்தனை இடத்த பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல நெருப்பு இருக்கு, அந்த இடத்துல புகை இருக்கு, அவ்வளவுதான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். எல்லாமே தெரியும் எப்படி சொல்ல முடியும்? அதனால அனைத்து உலகத்திலையும் எங்க எங்கெல்லாம் தூமா இருக்கோ, எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ, அங்க அத்தனை இடத்துலயும் இது இருக்குது, வியாப்தி இருக்குது அப்படின்னு நம்ம கிரகிக்கலையே. அது கிரகிக்காததுனால இது எப்படி வரும்? இது அதனால இந்த வியாப்திங்கிறதே வராததுனால உனக்கு அனுமானம்ங்கிற பிரமாணத்தையே உன்னால சாதிக்கவே முடியாது. அதனால நீங்க எவ்வளவுனாலும் சரி, எவ்வளவு தூரம் சொன்னாலும் இந்த வியாப்தி வியவஸ்தையே உங்களால சொல்ல முடியாது. பல இடங்கள்ல பார்க்கணும், பல இடங்கள்ன்றத எல்லா இடங்கள்லயும் அர்த்தம் பண்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். எல்லா இடங்கள்லயும் பார்த்து நிர்ணயம் பண்ணாதான் வியாப்திங்கிறதே ஒண்ணு சித்திக்கும். அந்த வியாப்தியை கொண்டுதான் நீ அனுமானன்றதையே பண்ணணும். அதுவே உனக்கு சித்திக்காததுனால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால இதெல்லாம் வந்து நிறைய உபாதிகள்லாம் இருக்குது. இந்த உபாதிகள்லாம் இருந்ததுன்னாக்க வியாப்திங்கிறதே வராது. அதெல்லாம் பின்னாடி எல்லாம் சொல்ல போறாரு. அதனால வியாப்தின்னா நிருபாதிகமான சம்பந்தம் அப்படின்னு சொன்னா கூட அதீந்திரியமான உபாதிகள்லாம் கூட வருமே. எல்லாம் சேந்திரியமா இருக்காது, எல்லாம் அதீந்திரியங்கள் கூட வரும். இப்ப மலையில இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு இருக்கே, அது அதீந்திரியம் தானே. அதுக்கு எப்படி சம்பந்தம் அவங்க சொல்லுவ? நீ ஏன்னா கண்ணால பார்க்கல, சார் ஏற்கனவே சொல்றோம். அதே தூமத்தை பார்க்கணும், நெருப்பு பார்க்கலையே, அதனால அந்த இடத்துல எப்படி வியாப்தி உனக்கு வரும்? அதனால இது கிடையவே கிடையாது. ஆகவே இந்த இது இருக்கு, அனுமானம்ன்ற பிரமாணமே வரவே வராது. வியாப்தி இல்லாததுனால அனுமானம்ங்கிற பிரமாணத்தையே உங்களால சாதிக்கவே முடியாது. சாதிக்க முடியாத அனுமானம் எதுக்கு? அதனால அனுமானமே வேண்டாம். அதனால அனுமானமே இல்லைன்னா சப்தமும் வராது. சப்தமும் இல்லைன்னாக்க நீங்க சொல்ற தர்மம், அதர்மம், ஈஸ்வரன், பரமபதம், இந்த மாதிரி எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. இது அத்தனையுமே அப்பிரமாணம், அதையும் ஒத்துக்க வேண்டாம். அதனால லௌகிக சுகங்கள் இருக்கு பாருங்க, ஐகிகமான லௌகிக சுகங்கள், அந்த சுகத்துல அனுபவிச்சாலே போரும். அதுதான் மோட்சம், அதுதான் மோட்சம். அதை தவிர்த்து இத மாதிரி நீங்க கற்பிக்க வேண்டாம். சிரமப்பட்டு எதுக்கு இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்றது
சார்வாக்கள் லோகாயதிகள் அவளுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. அதற்கு இப்ப சமாதானம் சொல்ற. இது பிரதிபந்தி ஒட்டிதான் காமிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல இருந்தா அதுக்கெல்லாம் சமாதானம் பார்த்து போற. பிரதிபந்தி என்னது அப்படின்னா, நீ எவ்வளவு தூரம் அனுமானம் பிரமாணம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த அனுமானத்தை கொண்டுதான் நீ அனுமானத்தையே சாதிக்கணும். அனுமானத்தை கொண்டுதான் அனுமானத்தையே சாதிக்க முடியும். உன்னால அனுமானம் பிரமாணம் இல்லைன்னு சாதிக்க முடியும். முன்னாடியே சொல்லிட்டோம், அனுமானத்தை கொண்டுதான் அனுமானம் பிரமாணம் இல்லைன்னு சாதிக்கணும். ஒரு வியாப்தியை கொண்டுதான் அனுமானம் பிரமாணம் இல்லைன்னு சாதிக்கணும். அதனால எந்த பிரமாணம் இல்லைன்னு சொல்றியோ அந்த பிரமாணத்தை கொண்டே அந்த பிரமாணம் இல்லைன்னு சொல்லணும். அனுமத்தன் எவனாவது இது மாதிரி பேசுவானா? பைத்தியம் இல்லாதவன் பேச மாட்டான். பைத்தியமா இருக்கவன் தான் என் பேசுவான். பரியாசமே பண்ற. நீ அனுமானமே பிரமாணம் இல்லைன்ற, பிரத்யக்ஷம் பிரமாணம்ன்ற. நீ ஊருக்கு போயிட்டு உன் ஆண்டியா உங்க ஆத்துல இருக்கா, உன் கிரகணி ஆத்துல இருக்குது. அவ நீதான் உணவை நேரம் பார்க்கலையே. நேரம் பார்க்காததுனால அவ புருஷன் இல்லை இறந்து போயிட்டான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கணுமாவோ? நேரம் பார்க்காததுனால பிரமாணமே இல்லை, என் புருஷன நேரம் நான் பார்க்கல அப்படின்னு அவன் நினைச்சுக்கணும். அந்த மாதிரிதான் நீ பேசுறது இருக்குது. அதனால அனுமானமே பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டியானாக்க பாரியா சவாப்தி சித்திர கிமப்பிரமாணம் அப்படின்னு கேட்கிறார். பாரியா இருக்கா அப்படின்றதுல உனக்கு என்ன பிரமாணம்? பர்த்தா இருக்கான் அப்படின்னு அவருக்கு என்ன பிரமாணம்? அதே அனுமானத்தை ஒத்துண்டாக்க அப்ப சொல்லணும். அங்க ஒரு சபை நடக்கிறது, அதுக்கு எங்க ஆத்துக்காரர் போயிருக்கேன். ஒரு சபை நடக்கிறது, அதுக்கு நான் வந்திருக்கேன், என் கிரகணியும் என் ஆத்துல இருக்கா அப்படின்னு அனுமானம் பண்ண முடியும். ஆனால் இத மாதிரி நீ சொன்ன எப்படி முடியும் அப்படின்னு இது பரியாசமா கேட்டு கண்டனம்லாம் பண்றதுக்கா தெரியவா? இப்ப என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீ ஆக்ஷேபம், நீ இப்ப என்ன சொன்ன, அனுமானமே வராது. ஏன் அப்படின்னாக்கா பர்வதீய தூமம் பர்வதீய வன்னி அப்படின்னு வந்துதா. பொதுவாக நாம் சாமான்யமான வன்னி ஸ்தாபனம் வன்னியை ஸ்தாபிக்கிறோம் அப்படின்னாக்கா அது பிரத்யட்சமாகவே சித்தமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னொன்னு பர்வதீய தூமம் பர்வதீய வன்னி அப்படி யாப்தி வந்ததான்னு கேட்டேன். மூணாவது யாப்திங்கிறது சித்திக்காது அப்படின்னு 3 விதமா ஆக்ஷேபம் பண்ணாவா. அதை இப்ப என்ன சொல்ற, இந்த மாதிரி நீ பண்ற ஆக்ஷேபங்கள்லாம் உன்னுடைய இஷ்டப்படி நீ இஷ்டப்பட்டு நீ கண்டனம் பண்றப்ப அதற்கெல்லாம் தர்க்கம் எதை நீ பண்றையோ அந்த தர்க்கத்தினாலேயே முன்பட்சம் போயிடும். ஏன்னா நீ தர்க்கம் வந்தது அனுமானத்துக்கு அங்கம், பிரமாணத்துக்கு அங்கமா இருக்கும் தர்க்கம். அதுல வியாப்தி எல்லாம் ஒண்ணும், அந்த வியாப்தி எல்லாம் கொண்டுதான் நீ சாதிக்கணும். அனுமானம் பிரமாணம் இல்லை, அனுமானத்தை கொண்டுதான் நீ சாதிக்கணும். அதனால இந்த தர்க்கங்கள் எல்லாம் அபேட்சிக்கப்படுகிறது. அதை நீயே ஒத்துட்டு இருக்க. மாத்தியமிக கண்டனத்துல நம்ம புத்தகத்தெல்லாம் பார்த்திருக்கோம். பிரமாணமே இல்லைன்றோம். பிரமாணமே இல்லைன்னு சொன்னாக்கா அப்ப அவங்ககிட்ட என்னத்தை பேசுறது? மலையில உபன்யாசத்துல எனக்கு வச்சேன், பரமத பங்கத்துல சாதிக்கிறார். மானவில்லை நேயமில்லை என்றும் மற்றோர் வாத நெறியமில்லை என்றும் வாது பூண்ட பிராணநிலை தன்னுரையும் பொருளும் இல்லை, தத்துவத்தை உணர்த்தி செயமும் இல்லை என்றும் மாணவரும் வானவரும் மாணவரும் மனமும் வெல்க வளம் பேசும் அதிகேடன் மத்தியமத்தான் தேனன்றி கொன்று கொண்டனைத்தும் திருடாவண்ணம் தெழுமதிபோல் எழுமதியால் சேமிப்போமே என்ற மானமில்லை, பிரமாணம் இல்லை, மேயம் இல்லை, பிரமேயமும் கிடையாது. அது மட்டுமா, வாத நெறியும் இல்லை. என்ன எப்படி வாதம் பண்ணணும்? பிரமாணத்தை கொண்டு யுக்திகளை கொண்டு அதெல்லாம் கொண்டுதானே வாதம் பண்ணணும். அந்த வாதமும் இல்லை. சரி, வாது கொண்ட தானும் இல்லை. வாதம் பண்றானே அவனும் இல்லை, அவனும் அழிஞ்சிடுவான்றான். அது மாத்திரம் இல்ல, தன் உரையும் இல்லை.
அவன் பேசுற பேச்சும் இல்லை, அந்த பேச்சுக்கு அர்த்தமும் இல்லை. சரி, வாதம் பண்ணினா என்ன வரும்? ஜெயிச்சு தத்துவஞானம் ஒண்ணும் இல்லையோ, அந்த ஜெயமும் இல்லை, வெற்றியும் கிடையாது. நீங்க சொல்றதை கேட்டு அந்த இவா என்ன சொல்றா பாருங்க, சர்வ சாட்சிகளா இருக்காளே, அட்ட திக்கஜங்கள்லாம் இருப்பா, அதாவது திக்கஜங்கள் திக்தேவதைகள் எல்லாம் இருப்பா, இவ எல்லாரும் வெக்கமா படுறா. உன்னுடைய அந்தராத்மாவும் வெக்கப்படும். எல்லாம் நீ திருடுறியே ஏராளமா, இது மாதிரி தப்பு தப்பா சொல்லி தத்துவத்தை சொல்றியே, இந்த மாதிரி நம்மளுடைய தர்மத்தை திருடாவண்ணம் சேமிப்போமே அப்படிங்கிற, பெருமதி போல் எழுமதியால் சேமிப்போமே அப்படின்னு. நீ இப்ப சார்வாகணும் அப்படிதான் பேசுறான். அனுமானம் இல்லைன்னு சொல்லிட்டே அனுமானத்தை கொண்டே அனுமானத்தை சாதிக்கணும் நீ. அந்த மாதிரி இருக்கு உன்னுடைய பட்சம். இது எப்படி அப்படின்னாக்கா, இஷ்டாபத்தியம் பிரவானசிய நலோகே கிஞ்சித் உத்தரம் அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. எதை நாம சொன்னாலும் கிஷ்டாபத்தி கிஷ்டாபத்தி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பதிலே கிடையாது. பிரமாணம் இல்லைங்க, பட்சத்துல பிரமாணமே இல்லையே, என்ன போதும், எனக்கு அது பிடிக்கும்னா. பிரமேயம் இல்லையே, ஆமா பிரமேயமே இல்லை, இப்படியே சொல்லிட்டு இருந்தான்னாக்கா அவனுக்கு என்ன நலோகே கிஞ்சித் உத்தரம், ஒன்னும் பதிலே கிடையாது அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கு சார்வாக்கம் பேசுறது. ஏன்னா உன்னுடைய அனுபவமே விரோதமா இருக்கு. உன் அனுபவம் எப்படி இருக்கு? இப்பதான் சொன்னோம், நான் வெளியூர் போயிட்டேன்னா என் கிரகணி என் காத்துல இருக்கான்னு நான் ஊழிச்சுன்னு தான் இருக்கேன். இப்ப அந்த அனுபவம் பொய்யா? அப்படின்னா உன் கிரகணி இல்லைன்னு விட்டு நீ கிரகஸ்த தர்மத்தையே விடணும், அதோடய அதே மாதிரி வச்சன விரோதம் நீ இப்போ எப்படி சாதிக்கணும்? நீ ஏதோ ஒரு ஹேதுவை கொண்டுதான் சாதிக்கணும். அனுமானம்ன்றது பிரமாணம் கிடையாது, ஏன் வியாப்தி சித்திக்காததால் அப்படின்னு ஹேதுவை போடணும். இதுவே அனுமானம் தானே. இந்த அனுமானத்தை நீ அங்கீகரிச்சுட்டேன்னாக்கா, போன ஸ்லோகத்துல சொல்லிருக்கோம், அனுமானத்தை அங்கீகரித்தால் அப்போ அனுமான பிரமாணம் நீ ஒத்துண்டதா ஆகிடும். அதனால உன் வச்சன விரோதம் இது. அது மட்டும் இல்ல, உன்னுடைய சார்பாக பட்சத்தை நீ சாதிக்கணும்னாக்கா எல்லாம் பிரத்யக்ஷமா சொல்லணும். நீ என்ன சொல்ற, சுகமா இருக்கிறது பிரத்யக்ஷம்ன்ற. சுகமா இருக்கிறது பிரத்யக்ஷம்னா அது எங்க நேரம் பார்த்தோம் சுகத்தை? அது அவளால அனுபவிக்க வேண்டிய இது, அவளுடைய அனுபவிக்க வைத்தியம் அது. அதே மாதிரி நான் சாப்பிட்டேன், சாப்பிடுச்சு இன்னைக்கு ரொம்ப சுத்தி மதுரமா இருக்கு பட்சியம், இது உப்பா இருக்கு, இது காரமா இருக்குன்னு சொல்றேன், அதை நேரம் பார்த்தியா? அதெல்லாம் உணவு மாத்திரம்தான் இருக்கு. அதுக்கெல்லாம் நீ என்ன பத்தி சொல்ல போறேன்? நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க சுகானுபூதி ஐகிகமான சுகத்தை அனுபவிக்கணும்ன்ற. ஐகிகமான சுகத்தை அனுபவிக்கிறது கூட பிரத்யட்சமா அனுபவிக்கிறியா? அதுவும் தெரியல. நீ சொல்லச்சே என்ன சொல்லணும், ஒரு ஹேத்துவ சொல்லிதான் உன் பட்சத்தை சாதிக்கணும், உன்னுடைய சித்தாந்தத்தை. அனுமானம் இல்லைன்ற பட்சத்தை சாதிக்கிறதுக்கு ஹேது வேணும்னு சொன்னேன். இப்ப என்னன்னாக்கா உன் சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்கும் ஹேத்துக்கள் வேணுமாச்சு. அந்த ஹேத்துக்கள்லாம் அனுமான பூர்வமா இருக்கணும். அதனால அதை நீ ஒத்துக்க முடியுமா? அது இல்ல, அனுகூல தர்க்கம் சொல்லணும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். எத்திர வன்னிகி தூமகா பத்திர புத்திர வன்னிகின்னு சொன்னான். உடனே ஒருத்தன் கேட்டான், இது இருக்கட்டும், தூமா இருக்கட்டும், புகை இருக்கட்டும், நெருப்பு இருக்க வேண்டாமே அப்படின்னு. தூமாஸ்து வன்னியர் மாஸ்து, புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்லணும், இது வன்னியர் நப்சியா, சரி தூமாப்பி நப்சியா, நெருப்பு இல்லையா அப்ப புகையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். இந்த தர்க்கம் சொல்லணும். அது இப்போ நீ அத மாதிரி என்ன சொல்ல போற? நீ எதை சொன்னாலும் வியாப்தி வேணும். இப்ப நீ என்ன சொல்லிட்ட, அனுமானன்றதே பிரமாணம் கிடையாது, வியாப்தி இல்லாததால் அப்படின்னு சொல்லிட்ட. அனுமானம் பிரமாணமா இருக்கட்டும், வியாப்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் சொல்லும், இது வியாப்தியர் நப்சியா சரி அனுமானம் போய் நப்சியாத் அப்படின்னு சொல்லணும். அப்ப அங்கேயும் உனக்கு வியாப்தி வந்துட்டு அனுமானம் வந்துட்டு எங்க பிரமாணத்தை நீ ஒத்துட்டியே.
எங்க பிரமாணத்தினை ஒத்துட்டேன். அதனால இத எவ்வளவு தூரம் போனாலும் அனுமானத்துல முடிச்சாகும். அனுமானத்துல முடிஞ்ச ஆகும். அது இல்லவே இல்லைன்னு உன்னால சொல்லவே முடியாது. அனுமான பிரமாணத்தையும் நீ அங்கீகரிச்சுதான் ஆகணும். அனுமான பிரமாணத்தை அங்கீகரிச்சுதான் ஆகணுன்றதுனால உன்னுடைய பட்சம் எப்படி சித்திக்கும்? அனுமானமே இல்லைன்றது. அதனால வியாப்தியே இல்லைன்னாக்கா இந்த மாதிரியாக அனுகூல தர்க்கம் உன்னால எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பின்னாடி தர்க்கம் எல்லாம் சொல்ல போறேன். தர்க்கம்னா என்னது, எத்தனை அங்கங்கள் எப்படி எப்படி இருக்கும், அதெல்லாம் சாதிக்க போறேன் சுவாமி. அதனால எப்படி வரும் உங்களுக்கு? அதனால நீ வியாப்தியே இல்லைன்னு சாதிச்சுட்டு இருக்க. வியாப்தியே இல்லைன்னு சொன்னேனாக்கா அதுக்கப்புறம் அந்த வியாப்தியை கொண்டுதானே நீ எங்களை கண்டனம் பண்ணணும். அதனால உன்னுடைய அனுபவ விரோதம் இருக்கு, உன்னுடைய வச்சன விரோதம் இருக்குது, அதே மாதிரி உன்னுடைய சித்தாந்த விரோதமும் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் பரிகரிக்கவே முடியாம போயிடும். அதனால விதண்டாவாதம் தான் நீ பண்ணிட்டு இருக்க. வைதண்டிகவாதம் தான் இது. வைதண்டிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி பட்சத்தை ஏத்துக்கவே கூடாது. அவன் அதுக்கு கேட்டான், சரி நாங்க கேள்வி கேட்டோம், அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அனுமானத்தை கொண்டுதான் சாதிக்கணும், நீயே அனுமானத்தை ஒத்துதானே சொல்லுவேன், இல்லைன்னா உன் பட்சமே சித்திக்காதுன்னு பிரதிபத்தி காமிச்சிட்டேன். பிரதிபந்தி தான் காமிச்சிருக்கேன். ஆனால் சமாதானம் நீ சொல்லவே இல்லையே. நீ பிரதிபந்தி என்னைக்கும் பதில் கிடையாது. பிரதிபந்தின்றது என்னைக்கும் பதில் கிடையாது. நான் உங்க பேர்ல நான் தோஷத்தை ஆரோபிக்கிறேன்னாக்கா நீங்க என் பேர்ல அதே தோஷத்தை ஆரோபிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிரதிபந்தி. அதுக்கு பிரதிபந்தின்னு பேரு. இப்போ அதுவே சமாதானம் ஆயிடுமா? அதற்கு சமாதானம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா அடுத்த ஸ்லோகத்துல தான் சாதிக்க போறேன். ஆனா முத்துமங்கலம் சுவாமி தேசிகன் கிட்ட அப்படி ஒரு பக்தியோட இருந்தவர் இருக்கு சிறந்தவர். அதை சுவாமி சாதிக்கிறார். மகா தார்க்கிக சிம்ஹோயம் உத்தரம் பக்தி அனுபதம் விஸ்தரேனையவ கிஞ்சித்வம் சாவதான மிகாசியதாம். நீ கவனத்தோட இது நீங்க இங்க இருக்கட்டும், விஸ்தாரமா சொல்ல போறேன். ஏன் தெரியுமா? இவர் மகா தார்க்கிக சிம்மம், கவிதார்த்திக சிம்மம் ஒன்றியோ மகா தார்க்கிக சிம்மம் இது. இந்த தார்க்கிக சிம்மம் தக்க பாண்டித்யத்தாரை எதையும் சாதிக்கலா இருக்க செய்தே நாம் பிரமாண சன்னராய் போடுகிறதும் சாத்திய சிம்மம் இது. அந்த கவிதார்த்திக சிம்மம் என்னதான் சாதிக்காது. அதனால அற்புதமான உத்தரம் எல்லாம் சொல்ல போறாரு. ரொம்ப அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்ல போறாரு. அது வரையும் காத்தன் பொறுமையா கேளு, கவனமா கேட்டுக்கோ அப்படின்னு விஸ்தரேனையும் கிஞ்சம் சாவதானம் இக ஆசியதான். சாவதானம், கவனத்தோட இது, கவனத்தோட இருந்து எல்லாத்தையும் கேட்டுப்போ அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அனுமானம் அப்படிங்கிறது பிரமாணமே இல்லை அப்படின்னு லோகாயுதன் சொன்னான்னாக்கா அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். சாமான்யம் பிராக் பிரசித்தம் ந புனரனுகமஹ சித்தபூர்வோ விசேஷே வியாப்திஹி சர்வாபி பக்னா வஜிரபி சகல வியாப்ய சங்கத்ய திருஷ்டே பூயோ திருஷ்டேத்யவஸ்தா நஹி பவதி ததா உபாதயஸ்யு துருஹாஹ இத்யாத்யாஹ ஸ்ரேஷ்டதர்க்க ஸ்திரநியமயுணாம் தர்சனேனைவ பாத்யா அப்படின்னு சாதிக்கிறேன். சாமான்யம் அனுமானத்தினால எது சாதிக்கப்படுகிறதோ அது பொதுவான பொதுவான அந்த அந்த எது நீ சாதிச்ச நெருப்பு இருக்குன்னு சாதிக்கிறியே, அந்த நெருப்பு பொதுவாக நெருப்பு சாதிக்கிறியா அல்லது மலையிட இருக்கிற நெருப்பு சாதிக்கிறியா? நீ பொதுவான நெருப்புன்னு சொன்னியானாக்கா முன்னாடியே மகான் சாதிகள்ல அது சுத்தமா எடுத்தேன். வடப்பள்ளியிலாம் பிரசித்தமா போயிடுச்சு. பிரசித்தமா போயிட்டதுனால நிச்சயமான விஷயத்துக்கு எதுக்கு அனுமானம் தனியா பிரமாணம் அது வேண்டாம்.
அதனால சித்த சாதனம் தோஷம். சித்திச்சதையே சாதனம் எப்படி சாதிக்கலாம்? ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை சாதிக்கணுமான்னா வேண்டியது இல்ல. மகாநகத்துல வன்னி சித்திச்சது, பர்வதத்துல சித்திக்கலையே. அதனால நாங்க வியாப்தியை கொண்டு மகாநகத்துல மடப்பள்ளியில பார்த்த வியாப்தி எத்திரது மகா தத்திர வன்னின்றதை வச்சுட்டு மலையில இருக்கிறத சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதையும் கண்டனம் பண்ற. விசேஷே புனகம், அதாவது மலையில இருக்கக்கூடிய வன்னிய சாதிக்கிறோம்னு விசேஷம் அப்படின்னு சொன்னா அனுகமக. அனுகமன்னா வியாப்தி. அந்த வியாப்தி சித்தபூர்வக முதல்ல சித்திக்கலையே. எங்கெங்கெல்லாம் மலையில இருக்கக்கூடிய புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் மலையில இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கும்னு நான் பார்த்தது இல்லையே, யாருமே பார்த்தது இல்லை. அத மாதிரி பார்க்காததுனால சாமானிய ரூபமா தான் நமக்கு தெரிகிறது. எத்தனை தூரமாக சத்திரம் அப்படின்னு அது பிரத்யட்சமாகவே தெரிஞ்சுடுச்சு. அதனால அந்த பட்சம் தவறு இல்ல. நீ வியாப்தி வியாப்தின்னு சொல்ற பாரு, அந்த வியாப்தி கூட உன்னால நிரூபிக்க முடியாது. கொச்சிதப்பி எங்கேயுமே சகல வியாப்திய சங்கதி அதிருஷ்டே, அனைத்து வியாப்தியங்கள் எங்கெங்க தூமம்லாம் இருக்குதோ வியாபியம், அங்கங்கள்லாம் வியாபகமான நெருப்பு இருக்கும் அப்படின்னு அனைத்து இடத்துல நீ பார்த்துட்டு வந்தியா? எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துதான் நீ சொல்லணும். சில இடத்துல இருக்கலாம், சில இடத்துல இல்லாம இருக்கலாம், யாருக்கு தெரியும்? நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அதனால அனைத்து வியாபியங்கள் அனைத்து வியாபகங்கள் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம். வியாபியமான புகையும் வியாபகமான நெருப்பும் சேர்ந்தே இருக்கும். எத்திர எத்திர வியாபியம் வியாபியோ தூமக தத்திர தத்திர வியாபகோ வன்னி அப்படின்னு ஒரு வியாப்தி எடுக்கணும். அந்த மாதிரி வியாப்திய எங்கேயாவது பார்த்திருக்கியா? யாரும் பார்க்கலையே. சகல வியாபிய சங்கதி அதிருஷ்டே, சகல வியாபியம் அனைத்து வியாபியங்கள் ஹேதுக்கள். அது மாதிரி அதுக்கு சங்கதி எதோட சம்பந்தம்னாக்கா வன்னி நெருப்போட, வியாபகமான நெருப்போட சம்பந்தம். அது அதிருஷ்டே, அதை பார்க்கல. அது இதுவரையும் யாரும் பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு வர முடியுமான முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு வியாப்தியே இல்லை. ஆக சர்வாபி வியாப்தி, எல்லா வியாப்தின்ற உண்மை சொன்னாக்க அது தக்னா, அது துவஸ்தம், அது போயிடுச்சு. அதெல்லாம் எங்களால் நிராகரிக்கப்பட்டது. அது மாதிரி ஒண்ணுமே கிடையவே கிடையாது. பூயோ திருஷ்டேகே வியவஸ்தா, பூயோ திருஷ்டேகே பலமுறை பார்க்கறது, அதனால வியவஸ்தை இருக்குது, வியாப்தி இருக்குது, ஒரே இடம் தான் அப்படின்றது கூட சரியா வராது. அது வராது. நகி பவதி, அதுவும் வராது. ஏன் வராதுன்னாக்கா ஏற்கனவே சொன்னோம், பலமுறை பார்த்தது அதெல்லாம் உபாதிகள்னால சிலதெல்லாம் அடிபட்டுடும். உபாதிகள்னால சிலதெல்லாம் அடிபட்டுடும், சித்திக்கவே சித்திக்காது. அதனால நீ எந்த விதத்தினாலும் அது சித்திக்காது வியாப்திங்கிறது. ததா இவ்வாறே துருஹா, அல்பஜானிகளான மனுஷால் அவளால ஊகிதும் அசத்தியாக, ஊகிக்கவே முடியாது. துருஹாக ஊகிக்க கூட முடியாத உபாதையு நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அந்த மாதிரி உபாதிகள் தான் நிறைய இருக்கும். அந்த நிறைய இருக்கிறதுனால நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி வியாப்தின்றது சித்திக்க நமக்கு? ஆகவே அனுமானம்ன்றது பிரமாணம் இல்லை அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் இத்தியாத்தியாக, இத மாதிரி ஆக்ஷேபங்கள்னா சிரேஷ்ட தர்க்க ஸ்திர நியமஜுஷா, இஷ்டம் அவளுக்கு அபிமதமானது, இஷ்டப்பட்டது தர்க்கம். அந்த தர்க்கங்கள்லாம் இருக்கே அவைகளுடைய ஸ்திர நியமஜுஷம், ஸ்திரமான நியமங்கள் அதுல இருக்குது. என்னது நியமங்கள்? வியாப்தி முதலானவர்கள்னா அவைகளுக்கு தேவை. அந்த வியாப்தி முதலான நியமங்கள் தர்க்கங்கள்னா இருந்தாதான் இத மாதிரி ஒன்னால சாதிக்க முடியும். அனுமானமே பிரமாணம் இல்லை அப்படின்னு வியாப்தியை கொண்டுதான் நீ சாதிக்க முடியும்.
அதனால நியமயுகம் அந்தந்த பிரமாணத்துக்கு வேண்டிய நியமங்களை வச்சுட்டு நீங்க வாதம் பண்ற வேண்டும். அப்படிப்பட்ட வாதம் பண்ணுவீங்க. நீங்க எப்படி சொல்லணும் தெரியுமா? தர்சனே நீவ இந்த மாதிரி வியாப்தி கிரகண பூர்வகமான அனுமானம்ங்கிறதுனாலதான் அத்தனை ஆட்சேபங்களும் பாதிக்கப்படும். நீ அனுமானத்தை ஒத்துன்னு சொல்லணும். அனுமானத்தை ஒத்துன்னு சொல்லச்ச அந்த அனுமானத்தை நீ ஒத்துட்டியானாக்க நீ அனுமானம் பாதிக்கப்படும் சொன்ன பாரு, அது சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா வியாப்தி நீ கிரகிச்சே ஆகணும். அந்த வியாப்தியை கொண்டுதான் நீ அனுமானத்தை சொல்லணும். அந்த அனுமானத்தை கொண்டுதான் அனுமான பிரமாணம் இல்லைன்னு வேற சாதிக்கணும். நேர்த்தியா அதை சொன்னோம். தனக்கு தானே உலகிச்சுக்குமா ஏதாவது விரோதம் பண்ணிக்காத. அதனால இது ஆக அனுமானம் அப்பிரமாணம் இது பட்சம். இது அனுமானம் அப்பிரமாணம் அப்படின்னு பட்சம். அனுமானமானது அது பட்சமானது, அப்பிரமாணம் அப்படின்றது சாத்தியம், பட்சமாவும் சாத்தியம் இருக்குது. அதற்கு நீ என்ன சொல்லணும்? அது வியாப்திய பாவாத் அப்படின்னு சொல்லணும். வியாப்தியே இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ நாங்க கேள்வி கேட்போம், வியாப்தி இருக்க வேண்டாம் அனுமானம் இருக்கட்டுமே அப்படின்னாக்க எங்க எங்க வியாப்தி இல்லையோ அங்கெல்லாம் அனுமானம் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். இப்ப நீ அனுமான பிரமாணத்தை கொண்டுதான் சாதிக்கிற. நீ அனுமானத்தை கொண்டு சாதிக்கிறதுனால எந்த அனுமானத்தை நிராகரிக்க வந்தையோ அதையே நீ அனுமானத்தை கொண்டு சாதிக்க வந்துட்ட. அதனால அதுவும் விரோதம் வந்துடும். ஆகவே இந்த அனுமானத்தை கண்டனம் பண்றது அனுமான பிரமாணமே இல்லை, பிரத்யக்ஷ நோடிதான் பிரமாணம் அப்படின்னு நீ சொல்ற பட்சங்கள்லாம் எடுபடவே எடுபடாதுன்னு பிரதிபத்தியை கொண்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்க. ஸ்லோகம் பாருங்க. சாமான்யம் பிராக்ரசித்தம் ந புனரனுகமஹ சித்தபூர்வோ விசேஷே வியாப்தி சர்வாபிமக்னா வஜிதபி சகல வியாப்ய சங்கத்ய திருஷ்டே பூயோ திருஷ்டே வியவஸ்தா நஹி பவதி ததா உபாதயஸ்யுருஹாஹ இத்யாத்யாஹ வேஷ்டதர்க்க ஸ்திரநியமயுனா தர்சனேனைவ பாஸ்யா கவிதார்த்திகமாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.